Hi everyone, welcome to Minifa Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நம்ம CBSE board class 9 chapter 6 lines and angles தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம lines parallel to the same line பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த கான்செப்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி transversalனா என்ன, angles made by transversalனா என்ன, parallel linesல transversal எப்படி ஒர்க் ஆன் ஆகும், எந்தெந்த angles ஈக்குவலா இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்க மேல காட்டன் டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோட லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. And now let's start. Lines parallel to the same line. Okay, if two lines are parallel to the same line, will they be parallel to each other? That is, இப்போ ரெண்டு lines ஒரு particular lineக்கு parallel இருந்தா then அந்த ரெண்டு linesம் ஒண்ணுக்கு ஒண்ணு parallel இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. சரி, நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க ஒரு 3 lines எடுக்க போறோம். So first இது வந்து line L, okay, இது வந்து line M and இது வந்து line N அப்படின்னு எடுத்துக்கலாம். Okay, I'll just name here. This will be L, M, N அப்படின்னு 3 lines எடுத்துட்டாச்சு. Okay, so இதுல line M இருக்கு இல்லையா, I'll just write here. Line M is parallel to line L. Okay வா, and line N is parallel to line L. So இந்த Mங்கிற லைன் இது Lக்கு parallel இருக்கு, இந்த Nங்கிற லைனும் இது Lக்கு parallel இருக்கு. அப்படி இருந்தா then லைன் M லைன் Nக்கு parallel இருக்குமா, இதுதான் நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின். ஓகேவா, ஸோ இதை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க கொடுத்துருக்க திங் இருக்கு இல்லையா, லைன்ஸ் இருக்கு இல்லையா, நான் என்ன பண்ண போறேன், ஒரு இன்னொரு லைன் வரைய போறேன், டிரான்ஸ்வர்சல் வரைய போறேன். ஓகேவா, ஸோ I'll just draw another line. ஸோ இந்த லைனுக்கு நான் என்ன நேம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டீன்னு நேம் பண்ணுறேன். திஸ் இஸ் அ டிரான்ஸ்வர்சல். ஓகேவா, ஸோ இந்த L, M, N மூணுத்தையுமே கட் பண்ணுற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஓகே, சின்ஸ் இந்த லைன் M இஸ் பேரலல் டு லைன் L இருக்கிறதுனால சரி இது வந்து நம்ம கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஒர்க் ஆன் பண்ணலாம். ஸோ திஸ் வில் பி ஆங்கிள் 1, திஸ் வில் பி ஆங்கிள் 2, திஸ் வில் பி ஆங்கிள் 3. ஓகேவா, ஸோ இது 3 ஆங்கிள்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். டிரான்ஸ்வர்சல் ஆகும்போது மேக் பண்ணுற லைனோட மேக் பண்ணுற ஆங்கிள்ஸ். ஸோ நான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆக்சுவலி ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருப்பேன். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது வந்து லைக் டிரான்ஸ்வர்சல் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் மேலே காட்டில் திரும்ப கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இங்கே நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது இன்னும் கிளியராக புரியும். ஸோ அந்த இடத்துல நான் சொல்லியிருப்பேன் எஃப்ன்னு இருந்துச்சுன்னா இதுவும் இதுவும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு நான் ஃபைனலாக சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி இந்த பேரலாக இருந்து இந்த லைனும் பேரலாக இருந்துச்சுன்னா தீஸ் டூ ஆர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த இடத்துலையும் இந்த லைன் எம் வந்து லைன் எல்லுக்கு பேரலாக இருக்கிறதுனால ஆங்கிள் 1 இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆங்கிள் 2. அதே போல் லைன் என் வந்து லைன் எல்லுக்கு பேரலாக இருக்கிறதுனால angle 1 is equals to angle 3. ஓகேவா, ஸோ இதுக்கு ஈக்குவலாக இருக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் அண்ட் இந்த ஆங்கிள் this will be equal to this thing. அப்போ clearly நம்ம என்ன சொல்லலாம், this angle 2 must be equal to angle 3 இல்லையா, ஏன்னா angle 2வும் angle 1க்கு ஈக்குவலாக இருக்கு, angle 3யும் angle 1க்கு ஈக்குவலாக இருக்கு. அப்போ கண்டிப்பாக angle 2வும் angle 3யும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ் ப்ரொசீஜர் படி, அதாவது பேரலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். இப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸாக இருக்குது, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்குது, அதனால் அந்த லைன்ஸ் பேரலாக இருக்குது. ஸோ விச் இம்ப்ளைஸ் என்னென்னு கன்க்ளூட் பண்ணலாம், லைன் எம் இஸ் பேரலல் டு லைன் என் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இந்த ஃபிகரை பார்த்து நம்ம வந்து சிம்பிளாக இந்த கான்செப்டை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு தியரம் 6.6 லைன் கொடுத்துருக்காங்க. தியரம் 6.6ஓட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா லைன்ஸ் விச் ஆர் பேரலல் டு த சேம் லைன் ஆர் பேரலல் டு ஈச் அதர். ஸோ இதை வச்சு தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே ஒர்க் ஆன் பண்ண போகிறோம். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் வி டிஸ்கஸ் டுடே. இஃப் யூ ஸ்டில் ஹேவ் எனி டவுட்ஸ் கமெண்ட் ஹியர், வி வில் கிளாரிஃபை. இதே லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸில் இருக்க எக்ஸசைஸ் 6.1ல் இருக்க 6th சம் பற்றி தெரிஞ்சுக்க உங்கள் லெஃப்ட்டில் இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் எக்ஸாம்பிள் 4 பற்றி தெரிஞ்சுக்க உங்கள் ரைட்டில் இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் டூ லைக் த வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு மீனா ஃபார் மேத். ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் ஹிட் த பெல் ஐகான் ஃபார் ஃபியூச்சர் அப்டேட்ஸ். அண்ட் மேக்ஸ் கஸ்டமர்ஸ் விஜிட்டாக ஃபீல் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.